ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பீச்சுக்கு தான் போயிருக்கோம். எந்த பீச்சுனா, எங்கள் வீட்டு பக்கத்தில் மணவளக்குறிச்சியில் வந்து சின்னவள கடல்னு சொல்லுவாங்க. பாபுஜி ஸ்கூல் இருக்குது. பாபுஜி ஸ்கூலோட பேக் சைடில் தான் இந்த கடல் இருக்குது, இந்த பீச் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அங்கே தான் போயிருக்கோம். எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் மீன் வளர்க்குறோம். ஸோ அந்த மீன் தொட்டியில் வந்து குட்டி குட்டி அந்த சிப்பி மாதிரியெல்லாம் போட்டால், சிப்பி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து இது வந்து நம்ம கடலில் வந்து நிறைய கிடைக்கும் இந்த கடலில். ஸோ வந்து ஒரு சில டைம் நிறைய இருக்கும், ஒரு சில டைம் வந்து பெரிய பெரிய அளவில் இருக்காது. ஸோ வந்து எதாக இருந்தாலும் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் எவ்வளோ பறக்கணும், எப்படி கொண்டு வந்தோம், அப்புறமா நாங்கள் எங்கள் மீன் தொட்டியில் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சின்னவள கடலோட என்ட்ரன்ஸில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சிலுவை மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது ஒரு குட்டி, இந்த சர்ச்சுனால் ஒரு குட்டி குருசடி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு போட் மாதிரி ஷேப்பில். சூப்பராகிட்டு வியூ இப்படி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடல் வந்து ரொம்ப உள் வாங்கி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ வந்து கடல் வந்து ரொம்ப மேலே நீங்கி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா உள்ளே தள்ளி இருக்குது. நம்ம நிறைய இடம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக போனோடனே கொஞ்சம் சிப்பியெல்லாம் பறக்கின சிப்பியெல்லாம் இந்த இருக்குது. அப்புறம் சன் வந்து செட் ஆகிற டைமு. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ரொம்ப. அந்த அந்த இதில் சன்னோட பிரைட்னஸ்ஸு, அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, கடலோட வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கடலில் கால் நினச்சி எதுவுமே விளையாடலை. இங்கே சிப்பி எடுக்கிறதுல தான் அங்கே ஃபுல்லாக போயிட்டுருந்தேன். அப்ப எப்படி கொண்டு போவா இது? ஒரிஜினல் வாய்ஸாக தான் ஆட் பண்ணணும்னு ஆசை. பட் வந்து அந்த காற்று சவுண்டில் வந்து ரொம்ப கேட்கல. நாங்கள் பேசுனது ஒரு சில இது உங்களுக்கு கேட்டிருக்கு, ஒரு சில இது கேட்டிருக்காது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருந்தோம். அங்கங்கேயும் ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒரு சிலது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்து இவ்வளோ ஸ்டேஜ் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், சின்ன வயசில் கடலுக்கு போனால் கடலில் இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் பறக்கி வச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நினைவுகளுக்கு போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்துட்டு சுற்றிட்டோம். அங்கங்கேயும் இருக்கும், அதையும் எடுத்துட்டு அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து மீனெல்லாம் செத்துருக்கோம். நண்டு பயந்துட்டேன் டாலி.
இது கடலுக்கு இன்னொரு பக்கம் சைடு பாருங்கள், ஒரு கனவா மீன் வந்து செத்து ஒதுங்கி வந்து இருக்குது. அது பாருங்கள், இதுக்கு உள்ளே தான் அதுக்கு மேலே தான் அந்த கனவா நாக்கு இருக்கும். அதை தான் நம்ம வந்து அங்கே மீனெல்லாம் எடுக்கும்போது எடுத்தோம். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அது ரொம்ப கெட்டு போகலை, செத்து அந்த மாதிரி வந்துருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கெட்டு போன வாடை அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை இன்னும். இப்போ தான் ஜஸ்ட் அதை செத்து கரை ஒதுங்கி இருக்குதுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், இங்கே வியூ வந்து அந்த பக்கம் வந்து நிறைய இந்த கடலோட ஒட்டி நிறைய சர்ச்செல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டி இதாட்டு நமக்கு வியூ ஆகுது. பாருங்கள் தெரியுதான்ட்டு. அங்கே அந்த பக்கம் தான் நமக்கு வந்து முட்டம் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் இன்னும் தாண்டி போகணும். அது அந்த அளவுக்கு வியூ ஆகலை. ஸோ இங்கேயும் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கறங்கி அப்படியே போயிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரமாட்டு. பட் வந்து இங்கே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கடல் வந்து நம்ம வந்து இந்த பாறைக்கு மேலெலாம் போக முடியாது. இங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து இந்த பாறைக்கு மேலெலாம் போக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பக்கமும் இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து உள்ள நிறைய நண்டெல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வியூவாக கரெக்டாக கிடைக்கல. அந்த அப்புறமா வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பாறையெல்லாம் தெரியும். பட் வந்து நம்ம இங்கே வரைக்கும் ஏறி வர்றதுக்கு தண்ணி வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஒரு சில டைம் நம்ம வரும்போது, நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஃபுல்லாக வந்து கடல் வந்து அப்படியே இதை இந்த வெளியே முன்னே தள்ளி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் உள்வாங்கி இருக்கனால இங்கெல்லாம் மேலெல்லாம் ஏறி போக முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போது இந்த டைமில் போய் விசிட் பண்ணுங்கள் இந்த பீச்சை. வெளி இடங்களில் இருக்கிறவங்க இந்த பக்கமாக ஏதாவது மண்டைக்காட்டு கோயிலுக்கு ஏதாச்சும் வந்தீங்கன்னா இந்த பீச்சை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், மணவளக்குறிச்சி பீச்சை. ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே பெருசாக ரொம்ப ஆட்கள் எல்லாம் இல்லை, ஒரு சில ஆட்கள் தான் அங்கங்கே ஒரு ஆட்கள் இருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் நல்லா இந்த இதிலெல்லாம் பாறையிலெல்லாம் ஏறி இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வழியாக சன்செட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பீச்சுக்கு வந்து இன்னொரு பக்கம். நம்ம இப்போ வந்தது ஒரு சைடு, ஏறி வர சைடு. இது இன்னொரு பக்கம் வந்து மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படி பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து எந்த ஒரு சிப்பியுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்திருக்கேன் இங்கெல்லாம். முன்னாடி ஒரு டைம் நாங்கள் மீன் வளர்த்த டைமு. ஆனால் வந்து இப்போ எதுனாலும் தெரியல, இந்த பக்கம் சுத்தமாகவே இல்லை யாராச்சும் இதே மாதிரி நம்மளை மாதிரி யாராவது வந்து எடுத்தாங்களா அப்படின்ட்டுலாம் தெரியல. இங்கே வந்து இதெல்லாமே ஃபுல்லாக வேஸ்ட்டாக கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க வந்து வேஸ்ட்டு கொட்டுறது ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு பறக்குதுன்னா, இங்கே வந்து மீனெல்லாம் நிறைய வந்து இந்த செத்து மேலே வந்து கரை ஒதுங்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் அப்படி இவ்வளோ பேர்ட்ஸாக இருக்குது. நாங்களுமே அந்த பக்கம் ஒரு மீன் பார்த்தோம். ஸோ அதை அவங்களுக்கு காமிக்கலை நான். இங்கே வந்து நம்ம சேனலோட பேர் எழுதிட்டு நான் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருந்தேன். சும்மா இருந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வரைஞ்சிட்டு இருந்தது வந்து ஃபைனலாக தான் பார்த்தப்போ வந்து அதே வீடியோவில் கவர் பண்ணியிருந்தாங்க. நான் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க இங்கே கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். நான் நினச்சேன் அந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபைனலி நமக்கு வந்து அங்கேருந்து சிப்பி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ சிப்பி கிடச்சிருக்கு பாருங்கள். க்யூட்டாக அழகாக இருக்குது. இது நம்ம வந்து கடையில் வந்து பேக்கெட் பண்ணியெல்லாம் சேல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனி ரேட்டாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம சும்மாவே பீச்சில் போய் பார்த்து எடுத்தது தான். எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லாம் வந்து நம்ம ஒரே ஷேப்பில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் தட்டும்போது கொஞ்சம் மண்ணெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கனவா நாக்கு வந்து நிறைய கிடச்சிருந்துச்சு. கனவா நாக்கு எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நாங்கள் முன்னாடி வந்து லவ் பேர்டெலாம் வளர்த்தோம். லவ் பேர்டு வளர்க்கும்போது அந்த கூட்டில் வந்து நம்ம வந்து கனவா நாக்கு போடுவோம், அது வந்து சாப்பிடும். இப்போ வந்து எங்கள் குருவி கூடு இருக்குது, பட் வந்து குருவி எதுவுமே இல்லை, லவ் பேர்டு எதுவுமே இல்லை. ஸோ வந்து லவ் பேர்டு ஏதாச்சும் வாங்கி விட்டால் அப்போ யூஸ் ஆகும், நம்ம தேடி போகும்போது கிடைக்காது. ஸோ அதனால எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, மண் இல்லாமல். இதெல்லாம் வந்து இதுதான் எங்களோட மீன் தொட்டி. ஒரு குட்டியாக ஒரு டப்பு தான்.
குட்டியாக ஒரு டப்பு தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் நான் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த டப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். பட் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விடாமல் இருந்திருக்கணும். ஃபிஷ்ஷை வந்து தனியாக வச்சுட்டு நான் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விட்டுருக்கணும். அந்த ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது இதை மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விடுங்க. அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது வந்து நீங்கி போயிடும், இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த டப்பு வந்து நான் வந்து மீன் வளர்த்துறதுன்னு வாங்கலை, நாங்கள் வீட்டு தேவைக்கு வாங்கியிருந்தது தான். ஸோ வேறு கலரில் இருந்தால் இன்னும் வியூ நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டப்பு வாங்கும்போது வேறு கலரில் லைட் கலரில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலரில் இந்த சிப்பி எல்லாம் போட்டதையுமே சூப்பராக அழகாக மீன் வந்து அங்கங்கே போகிறது, வியூ ஆகிறது எல்லாமே தெரியுது. இந்த பிளாக் கலர் மாதிரி இப்போ டப்பாக இருந்த அப்புறமும் கூட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் கடல்லேருந்து சிப்பி எடுத்துகிட்டு வந்து மீன் தொட்டியில் போட்டு வளர்த்துருக்குறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன வயசில் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்கேன். அதே ஞாபகத்துக்கு தான் இன்றைக்கி நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ பக்கத்தில் பீச் இருந்ததுனால உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாப்பியாக நானும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் போகும்போது வேறு வித்தியாசமாக கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபாக்ஸ்டைல் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை போட்டாச்சு. அது இனி நமக்கு வளரும் கொஞ்சமாட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிளான்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் பிளான்ஸ் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நான் வந்து நிறைய பேர் கேட்குறனால கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து வீடியோ போட முடியும். சாரி ஃபார் த டிலே. கண்டிப்பாக எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் பிளான்ஸ் கொடுக்கணுங்கிற முயற்சியில் தான் இருக்கேன். டாட்டா, பை பை. ஹாப்பி கார்டனிங். என்னோடய மணி பிளான்ட் எடுத்து அதுக்கு மேலோடி வச்சாச்சு.